ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிலவினால் நேற்று வெளியிடப்பட்ட அறிக்கையின் பரிந்துரைகளை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ජනාධිපති විශේෂ විමර්ශන කොමිසම් සභාවක් නෙමෙයි. ජනාධිපති කොමිසම් සභාවක් කියන්නේ අර්ධ අධිකරණ බලයක් සහිත කොමිසමක්. මේවා නිකම්ම නිකන් කමිටු. ඒ කමිටු මගින් ජනාධිපතිවරයාට දැනගන්න තොරතුරු ලබා ගැනීමට ඉදිරිපත් කරනවා. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமைக்கப்பட்ட குழுக்களின் ஊடாக அந்த அறிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சிரேஷ்ட ஆலோசகரான சாகல ரத்நாயக்க உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருந்தனர். எனவே அரசியல் பழிவாங்கலுக்காக அந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதால் அதனை தற்போதைய அரசாங்கம் நிராகரிக்கின்றது. ஷானி அபேசேகர ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து உண்மையான விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையிலேயே அவரது பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். ரவி செனவிரட்னவும் எந்த குற்றச்சாட்டுகளிலும் தொடர்பு பட்டிருக்கவில்லை. அரசியல் பழிவாங்கலுக்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கையே உதய கம்மன்பில வெளிப்படுத்தியுள்ளார். அவை வெளிப்படுத்தாத புதிய அறிக்கை இல்லை. எனவே ஷானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரட்ன ஆகியோர் தற்போதைய அரசாங்கத்தில் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் எமது அரசாங்கத்தின் பக்கசார்பின்றி புதிய முழுமையான விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். ජනාධිපතිවරයාට විරුද්ධව, නිලන්ත ජයවර්ධනට විරුද්ධව, හිටපු පොලිස්පතිවරයාට විරුද්ධව තීන්දුව දුන්නා. ඒ නඩුවේ සානි අබේසේකර මහත්මයාගේ නමක් සඳහන් වෙලා තිබුණෙත් නැහැ. ඒ නඩුවේ රවි සෙනරත්න මහත්මයාගේ නම සඳහන් වෙලා තිබුණා. හැබැයි නඩු තීන්දුවේ කිසිදු තැනක ශ්‍රේෂ්ඨ අධිකරණයේ විනිශ්චය මණ්ඩලයේ 7 දෙනෙකින් යුක්ත පූර්ණ විනිශ්චය මණ්ඩලයේ විභාග කරලා නඩු වාර්තාවේ ரவி செனரத்ன மகாத்மா கிசுது சோதனாவකට වරදකරුවෙක් වුණේ නැහැ. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி AMJD ஹல்விஸ் அறிக்கையை நிராகரிப்பதாக அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். විශ්‍රාමික මහාධිකරණ විසිරු AMJD හල්විස් මහත්මියගේ ප්‍රධානත්වයෙන් පත්වන ලද ත්‍රිපුද්ගල කමිටුව முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில வெளியிட்ட கருத்திற்கு பதிலளித்த போதே அருட்தந்தை ஸ்ரீல்காமினி இதனை தெரிவித்தார். கொலை விசாரணையில் சாட்சியங்களை மறைத்தமை மற்றும் அளித்தமை தொடர்பான குற்றவியல் குற்றச்சாட்டை பெற்றுள்ள பிரசன்ன அல்விஸின் சகோதரியான AMJD அல்விஸை இந்த குழுவின் தலைவராக நியமிப்பதன் மூலம் உறவினர்களிடையே மோதல் உடனடியாக உருவாகும் என்பது தெளிவான உண்மை. எனவே அவ்வாறானவர் தலைமையிலான குழு சமர்ப்பித்த அறிக்கையை பக்கசார்பற்ற சுதந்திரமான அறிக்கை என எங்களால் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த அறிக்கையை முழுமையாக நிராகரிக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். இதேவேளை ஹல்விஸ் அறிக்கையின் அனைத்து ரகசியங்களும் உடைக்கப்பட்டதாகவும் இனிமேலும் அதில் மூடி மறைக்க எதுவும் இல்லை என்றும் பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். අපිට මේ වාර්තා මේ දැන් ලියවිච්චත් අපි ඒක සඳහන් කළා පැහැදිලිවම අපිට මේ වාර්තා ඉවලා අපිට නෙමෙයි මේක දෙලින්ම එන්නේ ශ්‍රී ලංකා කතෝලික ආගමික මණ්ඩලයේ සභාපති අතිඋතුම් හැරල්ඩ් ඇන්තනි පෙරේරා හිමිපාණන් වෙතයි. ඒ ලියවිල්ල එව්වේ පළවෙනි එක එව්වේ සෙප්තැම්බර් 2024 සෙප්තැම්බර් 18 වෙනිදා. ඒ කියන්නේ ඡන්දෙට දවස් 3කට කලින්. ஹல்விஸ் அறிக்கையை கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி கத்தோலிக்க ஆயர்கள் சபையின் தலைவர் ஏரல் ஆண்டனி பெரேராவுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. ரகசிய அறிக்கை என்று குறிப்பிட்டு அந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதனால் அந்த அறிக்கையை வெளியிட வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கவில்லை. கம்மன்பிலவின் நாடகத்தால் இந்த ரகசியம் உடைந்துவிட்டது. அதனால் அந்த அறிக்கையில் ரகசியம் எதுவும் இல்லை என்பதை நான் அறிவிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.